அந்த மோனிகா அத்தனை பேர் முன்னாடி ஸ்டேஜ்ல வச்சு உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றா. அத நீங்களும் கேட்டுட்டு அமைதியா நிக்கிறீங்க. இதுக்குதான் வீட்டுக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லி இன்வைட் பண்ணிட்டு போனீங்களா? பாவம் அண்ணி, அத நினைச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? யாரு? இந்திராணி உங்ககிட்ட சொன்னாலா எனக்கு கஷ்டமா இருக்குன்னு? இதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. எனக்கு ஒருத்தவங்களை பார்த்தாலே அவங்க மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஷுவரா? கண்டிப்பா இந்திராணி வருத்தமா தான் இருக்காளா? எதுக்கு இப்படி கேக்குறீங்க? அக்கா வருத்தமா தான் இருக்காங்க. அப்ப நான் கரெக்டா தான் போயிட்டு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஐலி, இது என்னோட பிளான் தான். மோனிகா அங்க ஸ்டேஜுக்கு வந்து அப்படி சொல்ற வரைக்கும் எனக்கும் அப்படி ஒரு எண்ணமெல்லாம் கிடையாது. ஏன், நானே கூட அதுக்கப்புறம் அவளை ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லி நல்லா திட்டினேன். ஆனா அதுக்கு அவ இப்படி பண்ணாதான் இந்திராணிக்கு என்ன விட்டுறக்கூடாதுன்னு தோணும், அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணேன்னு அவ என்கிட்ட சொன்னா. எனக்கு என்னமோ அந்த ரீசன் கரெக்டா பட்டுச்சு. அதனாலதான் நானும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். பாப்போம், இது நினைச்சாவது இந்திராணி மனசு மாதிரி என்னை ஏத்துப்பாளான்னு. உங்க பிளான் எல்லாம் ஓகே தான், ஆனா அத மோனிகா சொன்னான்னு சொன்னீங்க பாருங்க, அங்கதான் கொஞ்சம் இடிக்குது. ஏன்னா அவதான் எப்ப பார்த்தாலும் அண்ணிய கார்னர் பண்ணி கவுக்கலான்னு பார்த்துட்டே இருப்பா. அவ எப்படி உங்களுக்கு நல்லது நினைப்பா? நீங்களும் இவ்ளோ தெரிஞ்சிருந்தோம் அவளை போய் நம்புறீங்களே. எனக்கும் அந்த டவுட் இருக்கு. இதுல ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னு தான் நான் பெருசா எதையுமே காட்டிக்கல. மத்தபடி என்ன மீறி மோனிகா இந்த கல்யாண விஷயத்துல எதுவுமே பண்ண முடியாது. நல்லதே நடக்கும்னு நம்புவோம். மாம்சு, பார்த்து நீங்க அந்த மோனிகா கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. சரி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நம்ம அப்புறம் பார்க்கலாம். வரேன் ஐலி. இவரும் அண்ணியும் இன்னும் லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ணியும் மனசுக்குள்ள இவரை தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் கூடிய சீக்கிரமே சேர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஆனா அந்த மோனிகா தான் இடையில வந்து ஏதேதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. அவளை மட்டும் எதுவும் பண்ண முடியாம தடுத்துட்டோம்னா, அது மட்டும் நடந்தா மத்த எல்லாமே நல்லதாவே நடக்கும். சரி, யாரு மனசுல என்ன நினைச்சாலும் உன்னால பார்த்து அதை கண்டுபிடிச்சு சொல்லி